வயநாடுனுடைய டெமோகிராஃபி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இன்னைக்கு வயநாடு எப்படி இருக்குன்னு. ராகுல் காந்தி அவர்கள் நிற்கும் பொழுது உறுதியாக நான் வயநாட்டில் மட்டும்தான் இருப்பேன் நின்னாங்க. அவர் பிரச்சாரம் பண்ணும் பொழுது நானும் அன்னைக்கு வயநாட்டில் இருந்தேன். ராகுல் காந்தி அவர்கள் அதன் பிறகு 2 தொகுதியில் வெற்றி பெற்று விட்டு 1 மாத காலம் ரிசைன் பண்ணாம அதன் பிறகு வயநாடை வெற்றி கொடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு பிரியங்கா காந்தி அவர்கள் ஏன் வந்திருக்காங்கன்னா, என்னுடைய தனிப்பட்ட கருத்து, ராகுல் காந்தினால் இன்னைக்கு காங்கிரஸ் பேரியக்கம் எழுச்சி பெறாது என்பதை அவர்களாக ஒப்புக்கொண்டு, உலகத்தில் பாருங்க, ஒரே குடும்பத்தில் 3 பேர் எம்பிகளாக இருப்பது இன்னைக்கு இந்தியாவில் தான் நடக்குது. 3 பேர். ராஜ்யசபால சோனியா காந்தி, லோக்சபால ராகுல் காந்தி, மறுபடியும் லோக்சபால பிரியங்கா காந்தி வதரா அவங்க நிக்கிறாங்க. 3 பேர் ஒரே குடும்பத்தில், தாய் மகன் மகள். காங்கிரஸ் அவர்களுக்கு ஏன் வயநாட்டில் நிக்கிறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? கேரளாவில் இருக்கக்கூடிய உள்ளூர் காங்கிரஸ் கிடைக்கலையா? கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு பெண் காங்கிரஸ் தலைவர் கிடைக்கலையா? இதிலிருந்தே தெரிகிறது, காங்கிரஸை பொறுத்தவரை ராகுல் காந்தியை தாண்டி அடுத்து யாரை கொண்டு வரலாம் என்பதற்கான தேர்தலாக தான் நான் தனிப்பட்ட முறையில் பார்க்கிறேன். இரண்டாவது, வயநாடை பொறுத்தவரை அங்கே பாரதிய ஜனதா கட்சி கடுமையாக போட்டியிட்டு இருந்தார்கள். இருந்தும் கம்யூனிஸ்டும் காங்கிரசும் ஒரு பக்கம் கூட்டணி, ஆனால் வயநாடை பொறுத்தவரை எதிரெதிராக மோதிக்கொண்டார்கள். இதை பொறுத்தவரை நமக்கு தெரியும் யூபிஏ கூட்டணி எந்த அளவுக்கு நிற்கும் என்பது வயநாடு தேர்தல் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு மம்தா பானர்ஜி பிரச்சனை, ஆம் ஆத்மி பிரச்சனை. அதனால வயநாடு தேர்தலுடைய வெற்றி என்பது 2024 காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி என்பது அது உடைவதற்கு ஆரம்பம். வயநாடு கூட்டணியினுடைய காங்கிரசுடைய வெற்றி. இரண்டாவது, ஹரியானால மிக முக்கியமான வெற்றி பாரதிய ஜனதா கட்சி. ஆன்டி இன்குபன்சி ஃபேக்டர், முதலமைச்சரை மாத்திருக்கிறாங்க, ஜெயிக்கவே முடியாது. எக்ஸிட் போல் எல்லாம் காங்கிரஸை நோக்கி, ஆனாலும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி. மகாராஷ்டிரால பாரதிய ஜனதா கட்சி நின்ன இடத்துல 145 இடத்துல இன்னும் 132 ஜெயிச்சிருக்கோம். இது இந்திய அரசியல்ல ஒரு கட்சி ஆட்சியில் இருந்து கிட்டத்தட்ட 90 விழுக்காடு ஸ்ட்ரைக் ரேஷியோ. எந்த அளவுக்கு மக்களுடைய ஆதரவு பாருங்க. ஒரு நார்த் இந்தியன் ஸ்டேட், ஒரு சவுத் இந்தியன் ஸ்டேட், 2 பக்கமும் பாரதிய ஜனதா கட்சி தேர்தலுக்கு பிறகு ஆளுமையை காட்டியிருக்கின்றார்கள். குறிப்பாக பிரதமருடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம காட்டியிருக்கோம். அதனால் நிச்சயமாக வருகின்ற தேர்தல் டெல்லி, பெங்கால், ஜார்க்கண்ட்ல தோற்றிருந்தாலும் கூட கடுமையாக அங்கே போராடி இருக்கின்றோம். அதனால் ஜார்க்கண்ட்ல அடுத்த முறை எதிர்பார்த்திருந்தோம், வெற்றி கிடைக்கல. அதனால் அடுத்து வரக்கூடிய தேர்தலும் ஒரு பெரிய வெற்றி வரும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஆனா ஆளுநர் அவர்களை பொறுத்தவரை குறிப்பாக அவருடைய கருத்து, சபை மரபு, தமிழகத்தில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, நம்முடைய மக்களுடைய பவராக இருக்கக்கூடிய அசம்பிளியில தேசிய கீதம், தமிழ்தாய் வாழ்த்து இரண்டும் பாட வேண்டும் என்பது ஆளுநருடைய கருத்து. இது போன டைம் கான்ட்ரோவர்சியில் ஆச்சுங்கன்னா, இன்னைக்கு இந்தியாவில் சில மாநிலங்கள் மட்டும்தான், குறிப்பாக கர்நாடகா, ஒரு ஸ்டேட் சாங், அவர்களுக்கென்று மாநில பாடல், மாநிலத்துக்கான பிளாக் கர்நாடகா இருக்கு. தமிழ்நாட்டில் தமிழ்தாய் வாழ்த்து நம்முடைய மாநிலத்தை உயர்த்தி காட்டுவதா இருக்குங்கன்னா, அதனால் ஆளுநர் அவர்களை பொறுத்தவரை தமிழ்தாய் வாழ்த்துக்கு எல்லா இடத்திலும் மரியாதை கொடுக்கறாங்க. பல இடத்துல அவரே தமிழ்தாய் வாழ்த்து பாடுறாங்க. முடிந்தவரை நம்முடைய தாய்மொழியை கற்றுக்கொண்டு அதற்கு மரியாதை கொடுக்கிற அளவுக்கு பாடுறாங்க. அவர் எங்கேயும் கூட சிறுமைப்படுத்தல. அதனால் தமிழக அரசு தேசிய கீதத்தை எதற்காக அதன் மீது ஒரு கடும் கோபத்தை வச்சிருக்காங்கன்னு தெரியல. தமிழக அரசு தமிழ்தாய் வாழ்த்தும் முக்கியம், தேசிய கீதமும் முக்கியம் என்கின்ற ஒரு கொள்கை முடிவுக்கு வர வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. நான் சீமானன் கிட்ட பேசலீங்க, நான் பார்க்கல, அதனால எனக்கு தெரியாதுங்க. நான் சீமானன் அவருடைய அரசியலை சொல்றாங்க, அதனால மக்கள் பார்க்கறாங்க, ஓட்டு போடுறாங்க. தமிழக அரசியலுடைய சூப்பர் ஸ்டார் யாருன்னா வாக்காளர். மிச்சவங்க எல்லாம் ஆக்டர்ஸ் தான். அதனால வாக்காளர்கள் தான் சூப்பர் ஸ்டார். சீமானன் ஒரு மிக முக்கியமான ஒரு தலைவர். 2025 எல்லாத்தையும் தீர்மானிக்கிறாங்க.